வயிறார சாப்பிடுங்க அண்ணா. சாப்பாட்டுக்கு ரொம்ப நன்றி. ஆமா, நீ எதுவும் சாப்பிடலையா? இல்ல இல்ல, ஒரு குணாச்சி எப்பவுமே பஞ்சு மாதிரி லேசா இருக்கணும். யாருல நீ இங்க என்னல பண்ற? இங்க சமைச்சு வச்சிருந்த சாப்பாட்டை நீ எடுத்து சாப்பிட்டியால? வயிறே அமைதியா இரு. நான் ஒரு சாமுராய், என்ன அசிங்கப்படுத்தாத. தாமா எனக்கு சமைச்சு கொடுத்தா, அதனாலதான் அந்த சாப்பாடை நான் சாப்பிட்டேன். அந்த பொண்ணு எவ்வளவு நாளா சாப்பிடாம காத்துட்டு இருக்கான்னு உனக்கு தெரியுமால? அப்பப்ப கிடைக்கிற கஞ்சி கூல சாப்பிட்டு நாங்க உயிர் வாழ்ந்துகிட்டு இருந்தோம்ல. ஆனா வருஷத்துல 2 தடவையாவது அவ அரிசி சாதம் சாப்பிடணும்னு நினைச்சேன். ஒண்ணு அவ பிறந்த நாள், இன்னொரு புத்தாண்டுல. என்ன காப்பாத்தினதுக்கு அவருக்கு ஏதாவது கைமாறி செய்யணும்னு நினைச்சேன். அதனாலதான் இப்படி பண்ணேன். ஒட்டாமா பசிய பொறுத்துக்க முடியாம நதி தண்ணியை எடுத்து குடிச்சிருக்கீங்கள. இந்த நாட்டுல ஓடுற நதி எல்லாமே கைதோவோட தொழிற்சாலையில இருந்து வர்ற கழிவுகளால மாசடைஞ்சு போய் கிடக்குதுல.